Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவர்களே, இன்னைக்கு நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் 11th ஸ்டாண்டர்ட் பாட்டனி தாவரவியலுக்கான டிஜி சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இந்த சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் இது பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் தான். இது கட்டாயங்களுக்கு இப்போ ரிவிஷன் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 4 கொஸ்டின் பேப்பரில் இருக்க கொஸ்டின் ஃபுல்லாக மார்க் பண்ணி படிங்க. நீங்கள் ஷூராக நல்ல மார்க் எடுக்க நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் பாட்டனி பொறுத்த வரைக்கும் முதல்ல நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே கோத்ரூ பண்ணிக்க. ஸோ இந்த 4 கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு மஸ்ட் ஸ்டடின்ற கான்செப்ட் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இந்த கொஸ்டின் பேப்பரில் 1 மார்க்லேயே மார்க் பண்ணியிருக்கோம். டவுட்டாக தான் ரெஃபர் பண்ணிங்க. ஃபஸ்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ, தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா இலைத்தொழில் இலைக்காம்பு அகேஷியா. செகண்ட் ஒன்றுக்கு மேற்கான் அனைத்தும், தட் மீன்ஸ் ஆல் தி அபவ். தேர்ட் ஒன்றுக்கு அராக்கிஸ் பார்த்தீங்கன்னா அராக்கிஸ் ஹைப்போஜியா, தட் மீன்ஸ் ஆப்ஷன் ஏ புவி பார்த்தீங்கன்னா புவி புதைக்கணி டேஸ் தவிர்த்துக்கான அராக்கிஸ் ஹைப்போஜியா. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் எக்ஸ்லரி எதிரமைப்பு பேபேசி ஆப்ஷன் இதில் பி. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் ரொம்ப முக்கியமான வேதி சவுடுகள் கோட்பாடு உருவாக்கி மிச்சல் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ இரட்டை சுருள் மாதிரினாவே நமக்கே தெரியும் பார்த்தா வாட்சன் கிரிக்ஸா ஆப்ஷன் டி. செவன்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் பியும் மேட்சபிளாக இருக்கும், ஆப்ஷன் சியும் மேட்சபிளாக இருக்கும். எயித் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா சினாப்சிஸ், தட் மீன்ஸ் ஆப்ஷன் சி. நைன்த் ஒன்றுக்கு கீழ்கண்ட ஏஜென்ட் ஆரஞ்சு அழைக்கப்படுவது 2,4-D மற்றும் 2,4,5-T ரொம்ப முக்கியமானது, தட் மீன்ஸ் ஆப்ஷன் டி. கீழ்கொண்ட ஆர்கிபாக்டீரியா கண்டறிய பார்த்தீங்கன்னா பெத்தனோபாக்டீரியம் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 11th ஒன்றுக்கு இரண்டாம் நிலை வளர்ச்சின கேம்பியம் அமைந்திருப்பது ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 12th ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 13th ஒன்றுக்கு எர்னஸ்ட் ரஸ்கா, தட் மீன்ஸ் ஆப்ஷன் பி. மின்னணு நுண்ணுயிரிக்கு முதல் அறிமுகப்படுத்தி எர்னஸ்ட் ரஸ்கான்றதை கண்டுபிடிச்சா ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 14th ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா டைலோஸ்கல் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 15th ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா பைனிட்ஸ் சக்சினோஃபெரா ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின் அப்படியே பார்த்து இதில் இருக்க கொஸ்டின் கட்டாயம் இதில் மார்க் பண்ணி படிங்க. ஒரு எக்ஸாம்பிள்ஸ்லாம் வேரியன் பகுதியில் படம் பாங்களகிரி மியாசிசி முக்கியத்துவம், ஸ்க்ளீரன் கைமா ட்ரெக்கீடுகள் ஏன் இறந்த செல்களாக காணப்படுகின்றன, பைனஸ் மோரஸ் கட்டைகளை வேறு ரொம்ப முக்கியமான சதைப்பட்டுள்ள தவணை சுவாச மதிப்பு 0 மோஸ்ட் இம்பார்ட்டன் கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. நைட்ரஜன் சுழற்சியில் நைட்ரேட் தான் நிகழ்ச்சி பங்கேற்கும் 12 பாக்டீரியா பெயர்கள் எழுது. அடுத்து 3 மார்க் கொஸ்டின் ஈஸியாக ஒரு எக்ஸாம் ஆக்சின் வாழ்வியல் விளைவுகள் அப்படியே கோத்துருப்பின தாவர செல்லின் நுண்ணமைப்பு படம் வருது பாங்களை குறி. அதே பார்த்தீங்கன்னா இரு விதைகளையும் கோப்பை வடிவ பூத்தளமும் கொண்ட தாவரங்கள் எவ்வாறு வகைப்படுத்துவாய். வரம்பற்ற கிளைத்தலையும் வரமுடிய கிளைத்தல் ரொம்ப முக்கியமானது. அடுத்த கொஸ்டின் டெஃபினேட் த டிஃபரன்ஸ் பின் டிஎன்ஏ எல்லாரும் கட்டாயம் இந்த கொஸ்டின் படிங்க. அடுத்து 5 மார்க் கொஸ்டின் அப்படி பார்த்தீங்கன்னா கிராம் நேர் மற்றும் கிராம் எதிர் பாக்டீரியாவில் வேறுபாடு கட்டாயம் படிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாக்டரா மெட்டல் தாவரத்தின் கலைச்சொற்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புரோட்டோஸ்டின் வகைகள் படத்துலேருந்து. நெக்ஸ்ட் தாவரச்செல் விலங்குச்செல்களோட வேறுபாடு கொஸ்டின் கட்டாயம் படிங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதழமைப்பு வகைகள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மைட்டாசிஸ் செல்பையும் படிங்க. இதில் கொடுத்துருக்கிற 5 மார்க் 5 மார்க் மோஸ்ட் இம்பார்ட்டனாக தான் கொடுத்துருக்கோம். அப்படி கொடுத்துருப்போம்னா இருள் வினைகளை படிக்கணும். தட் மீன்ஸ் கிரப் சைக்கிளோட கான்செப்ட் கம்பேர் பண்ணிட்டு தான் குளுக்கோஸோடைய மாட்டுவழி பாதியும் பயிரின. அதே மாதிரி ஸ்க்ளீரடின் வகைகள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தாவர வளர்ச்சியை விட ஆக்சனோமீட்டர் கொண்டு எவ்வாறு வளைவிடுவது. தட் மீன்ஸ் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அவில் யூ மெஷர் த growth of the plant using ஆக்சனோமீட்டர். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸோட பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன்றுக்கு நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நகர்வதற்கான உறுப்பில் ஆப்ஷன் பி. செகண்ட் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா 40 42. தேர்ட் ஒன்றுக்கு வெக்ஸிலரி இந்த குடும்பத்தை பண்ணுவாங்க பேசி ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தண்டு மட்டும் மற்றும் நுனி மட்டும் ஆப்ஷன் டி. ஃபிஃப்த் ஒன்றுக்கு ஒரு மஞ்சளின் மலர்கள் பக்கவாட்டில் அடி முதல் நுனி நோக்கிய வரிசையில் அமைந்திருந்தால் பார்த்தீங்கன்னா இளம் மட்டும் பார்த்தீங்கன்னா சேமியில் இருக்கும், தட் மீன்ஸ் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன்றுக்கு 1897 இதில் கண்டுபிடித்தார். தட் மீன்ஸ் இன் டேஸ் பார்த்தீங்கன்னா கமிலியோ கால்ஜி விஷுவலைசேஷன் நெட் லைக் ரெக்டிகுலம் ஆஃப் ஃபைப்ரில்ஸ் நியர் த நியூக்ளியஸ் வேர் நேம்ட் த கோல்ஜி பாடிஸ். ரொம்ப முக்கியமான கோல்ஜி பாடி 1877. நெக்ஸ்ட் 1097. செவன்த் ஒன்று கணிகங்கள், தட் மீன்ஸ் பிளாஸ்டிக். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 9th ஒன்றுக்கு ரசிம் அச்சில் அமைந்த சைன் என்று அழைக்கப்படுவது பார்த்தீங்கன்னா திர்சஸ், தட் மீன்ஸ் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 9th ஒன்றுக்கு -196 ஆப்ஷன் பி. 10th ஒன்றுக்கு ஆப்ஷன் டி 3 ATP + 2 NADPH. 11th ஒன்றுக்கு வழக்கமான குப்பித்தக்க எதுவும் தயாரிக்கப்படுதுன்னா பெல்லோஜன், தட் மீன்ஸ் ஆப்ஷன் சி. 12th ஒன்றுக்கு சைலம் மேற்கத்தியும் ப்ளோயிங் பார்த்தீங்கன்னா சைலம் மேற்புறத்திலும் ப்ளோயிங் கீழ்படுத்திலும், தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா சைலம் குட் பி ஆன் த டாப் அண்ட் ப்ளோயிங் அட் த பாட்டம். 13th அமெரிக்கா சிக்னோனா டென்ட்ரன் மரத்தின் வயது ஏறத்தாழ 3500 ஆண்டுகள் ஆகும். தட் மீன்ஸ் ஆப்ஷன் டி ரொம்ப முக்கியமான 1 மார்க். 14th ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா சேம் பேர் புளோரின் தரசம், தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. 15th நட்சத்திர ஏற்ற பகுதி மைட்டாசிஸ் பார்த்தீங்கன்னா உயர்நிலை தாங்க. நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் அப்படி பண்ணால் ஒரு எக்ஸாம்பிள் புரோட்டோபிளாசா கோட் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். போல்டிங் 10th படிச்சது தலைப்பொருள் பாஸ்பரிகரணம். நெக்ஸ்ட் எர்பேரியத்தின் பயன்கள். ஆஞ்சியோஸ்பர்ம் ஜிம்னோஸ்பர்ம் இடையே உள்ள வேறுபாடு. வேறு ஏற்கொடிகள் தட்டியிருந்தா சதுப்பு நில தாவரங்கள் உப்பு நீரில் வளர
இயலுமா உன்விடிக்கை பற்றி விவாதிங்க. 6.3 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 6.3 மார்க் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டஸ்டன் பற்றி குறிப்பறிக்க நான் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். வேரின் பகுதி படம் வந்து பாங்களுக்கு வேரின் பண்புகள் 2. அதேமாதிரி கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா குரோமோசோம் அப்படியே படம் வந்து பாங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளான்சுல் அமைப்பு. நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின் மோஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் மைட்டாசிஸ் சிறப்பு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டிஎன்ஏ அமைப்பு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்தா சைட்டோகைனின் வாழ்வியல் விலைகள் பிளாஸ்மா சிதைவு வரையறுமற்ற முக்கியத்துவம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா C3 தாவரம் C4 தாவரங்கள் மண்ணிலா வளர்ப்பு முறை. அடுத்து கம்பேரிசன் பண்ணும்போது 27 இலையின் உள்ளமைப்பு குளுக்கோஸுடைய மாற்றுவழிப்பாதை பெயர் என்ன, அதில் நடைமுறை விளைவுகளை ஆகும். அடுத்தது 1 more கொஸ்டின் வந்து ஆன்சர்ஸ் வர இதுவுமே ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டினாக கொடுத்துருக்கோம். ஸோ கோத்திரும் ஃபஸ்ட் ஒன்றுக்கு வந்தோம்னா கிளைக்கோ கேலிஸ் ஆப்ஷன் சி. செகண்ட் ஒன்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா கியூட்டிகுலர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் ரொம்ப ரொம்ப முக்கியம். பெந்த மற்றும் ஊக்கர் வகைப்பாடு மூலம் எத்தனை குடும்பம் விரிக்கப்பட 230. நாங்கள் படிக்கிற காலத்துலேருந்து இருக்குது இந்த கொஸ்டின். கிளைகாலிசின் மற்றும் கிரப் சுழற்சி நிலைக்கும் சேர்ந்து வந்து அசிட்டேட் COS பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஃபிஃப்த் ஒன் சைட்டோக்ரோம் ஆக்சிடேசி காணப்படும் கனிமம் வந்து பார்த்தீங்கன்னா தாமிரம் தர்மிஸ் காப்பர். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் ஒன்று குன்றல் பகுன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது பேக்டீன். 7th ஒன்றுக்கு C4 தாவரங்கள். 8th ஒன்றுக்கு வந்து குவாண்டம்ஸும் பார்த்தீங்கன்னா டேசிட் காணப்படும் பசுங்கணிகம். 9th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இலை மொட்டு தண்டு மட்டும் ஆப்ஷன் டி கம்பேர் பண்ணுறோம். 10th ஒன்றுக்கு வாட்ஸ்அப் மட்டும் இருக்கிற இரட்டைக்கு சூழல் டிஎன்ஏ மாதிரி டேஸ் 8 வகையானது. நெக்ஸ்ட் பார்த்து திர்சஸ் என்பது ஒரு வகையான கலப்போகியம். தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிக்சடு இன்ஃப்ளூரன்ஸ் ரொம்ப முக்கியமான. 12th ஒன்று இருபக்க ஒருங்கமைந்த வாஸ்குலர் கட்டை காணப்படுவது வந்து குக்கர் பிட்ஸே. தட் மீன்ஸ் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 13th பட்டாணி பார்லி ஓட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பின்னோட்டம் நெடும் பகல் தேர்ந்தெடுக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 14th ஒன்று வந்து இது சேமிப்பர் வந்து புளோரிடின் தரசம். தட் மீன்ஸ் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 15th ஒன்று மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக கொடுத்துருக்கு. டியூரானமி வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நுனி ஆதிக்கம் பார்த்தீங்கன்னா 4 வகையான அஸ்கோ கனி இருக்கும் பெயர்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்யூல் ரொம்ப முக்கியமான கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் சுவாசத்தை ஒட்டுவது நிகழ்ச்சியின் சம்பளம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நீரியல் தன்னை கட்டுப்படுத்தும் கூறுகள் சதுப்புல தாவரங்கள் எவ்வாறு சுவாசிக்கின்றன. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஸ்டின் அப்படியே கோத்துக்கலாம். பசுமணித்தின் அமைப்பு படம் வரைந்து பாங்களை குறிக்கை. இதில் இருக்க கொஸ்டின் ஃபஸ்ட்டே சொல்லும் மார்க் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுவாசிவு தாவரவியலின் படி கட்டை என்பது என்ன, இருள் வினை 3 நிலைகளாகவே வைரஸ் உயிருள்ள பண்பு எதே 3. நெக்ஸ்ட் 5 மார்க் சைட்டோகைன் ரிப்பீட்டட் கொஸ்டின். அதே மாதிரி மார்க்கன் ஷேவன் தாவரத்தை அமைப்பு படம் வருது. நெக்ஸ்ட் வந்து சூழோட்ட முடியும் வகையில் எடுத்துக்கிட்டா மைட்டாசிட் மியாசிஸ் செல் பகுதி வேறுபடும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுதான் மைட்டாசிட் மியாசிஸ் என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா மறைமுகம் மற்றும் நேர்முக செல் பார்த்தீங்கன்னா செல் பகுப்பும் கம்பேர் பண்ணுவோம். டிஎன்ஏ அமைப்பு ரிப்பீட்டட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிளைகாலிசின் படிநிலை ரிப்பீட்டட். 27 இலையின் உழைப்பு படம் வருது பாங்களை குறிக்க. C3 தாவரம் C4 இந்த வருஷம் ரிப்பீட்டாக கொடுத்துருங்க. அதே பார்த்தீங்கன்னா ரெசினஸ் கம்யூனஸ் மலர் பண்புகளில் ஏதேனும் ஒரு மலரின் மலர் வாரிப்படம் வருது அதன் மலர் வாரிப்படம். நெக்ஸ்ட் ஆணிவேரின் உருமாற்றத்தின் வகையில் எடுத்துக்கணும். இதில் கொடுத்துருக்க இது வரைக்கும் 3 கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின் கட்டாயம் ரொம்ப முக்கியமானதாக கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1 more கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர்ஸோட பார்க்க போகிறோம். இன்னொரு வைரஸ் பற்றிய சரியான கூட்டு டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏ கொண்டுள்ளன ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பிரிவு தாவரம் ஓங்கிய கேமிட்ட தாவரம் சொன்னீங்கன்னா ப்ரியோபைட்டுகள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன்றுக்கு லிப்போ அலிசாக்கரைட்டில் கொண்ட செல்கள் வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4th ஒன்றுக்கு வந்து டேஸ் திறந்த விதை காணப்படும் ஜிம்னோஸ்மம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 5th ஒன் சென்ட்ரோமியர் எதற்கு தேவை குரோமோசோம் துருவப்பதி நோக்கிற்கு. 6th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு 7th ஒன் வந்து வாட்சன் கிரிக் நம்ம நோபல் பரிசு பகிர்ந்து கொண்ட ஆண்டு வந்து 1962. டேஸில் நீரில் கரிம ஆர்என்ஏ நடக்குதுன்னா கடத்தும் ஆர்என்ஏ. தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ. ஜிம்னோஸ்பெரம் சல்லடை செல்களை கட்டுப்படுத்தினா அல்புமினஸ் செல்கள் உட்கருக்கு. தட் மீன்ஸ் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 10th ஒன்றுக்கு மையப்பகுதி நிலைத்து இருக்குது. தட் மீன்ஸ் வந்து இட் இஸ் ரீடைன் இன் த சென்டர் ஆஃப் த ஆக்சிஸ். 12th ஒன்றுக்கு வந்து ஆப்ஷன் சி மேட்சபிளாக இருக்கும். 12th நெக்ஸ்ட் 11th ஒன் 12th ஒன்றுக்கு வந்து மீண்டும் இடம்பெறாத பற்றி தனிமை வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 13th ஒன்றுக்கு ஆப்ஷன் பி. 14th ஒன் சிறந்த வளர்ச்சி ஒடிக்க ஏபிஏ. நெக்ஸ்ட் வந்து 15th கிளைகாலிசிஸ் மற்றும் கிரப் சுழற்சியின் இணைக்கும் சேர்ந்து வந்து அசிட்டல் சிவர் ரிப்பீட்டட் கொஸ்டின். 2 மார்க் பாருங்கள். பார்த்தீங்கன்னா கனிகளின் பணிகள். தட் மீன்ஸ் ரைட் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸ். அல்லியம் சீபா மலர் சுற்றி ரொம்ப முக்கியமான தாவரங்களின் வளர்ச்சி அளவிடும் முறைகள். சுவாசத்தின் ஒட்டுமொத்த நிகழ்வுகள் விளக்கும் வினை. நைட்ரஜன் நைட்ரோஜினஸ் பங்கு. எந்த பருவத்தில் அஞ்சியோஸ்பெர்ம் தாவரங்கள் விசில்கள் பெரிதாக இருக்கும். அதே மாதிரி அமோனியோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே பார்த்தீங்கன்னா ஒளிசார் நீர் பகுப்பு சதைப்பற்ற தாவரங்கள் பார்த்தீங்கன்னா சுவாசிக்குது. 6 மார்க் பார்த்தீங்கன்னா ஜிம்னோஸ்பெர்ம் பொருளாதார முக்கியத்துவம். இலைகளின் படம் வந்து பாகங்களை குறிக்கும். பார்த்தீங்கன்னா தாவர தோட்டங்களின் பங்களிப்பு முக்கிய பங்களிது. நீரின் பண்புகள் மரத்தின் குறுக்கீடு தோற்றம். அதே மாதிரி வந்து நொதித்தல் ஆல்கஹால் பார்த்தீங்கன்னா நொதித்தல் தொழிற்சாலை பயன்கள் 2 எழுதுக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தாவர நுண்ணமைப்பு வரையும் பாக்டீரியா பொருளாதார முக்கியத்துவம் எதுவும் 5 எழுதுக. நரம்பமைவு வகைகள் பிரிஞ்சிலின் காணப்படும் நரம்பு என்ன அங்கை வடிவ இணைப்பு
இடைப்போக்கு நரம்பு எடுத்துக்காட்டு தருக. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஎன் கொள்கை ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திசை சார்பு நிலைமாறும் அல்லது உள்ள வேறுபாடுகள். அதே மாதிரி தாவர செல் விலங்கு செல்களுடைய உள்ள வெறும் மஞ்சரி என்றால் ரெசிமோஸ் மஞ்சரிக்கும் சைமோஸ் மஞ்சள் உள்ள வேறுபாடு. ஒளிச்சேர்க்கை முக்கியத்துவம் எழுதுங்க. பரவல் என்றால் பரவல் பண்பு 2 எழுதுக. தாவரங்களை பரவல் முக்கியத்துவம் ஒன்றை கூறுக. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மைட்டாசிஸ் 2 கிடையாது. நீங்கள் ஒரு பப்ளிக் கொஸ்டின் பார்க்க உங்களுக்கே தெரியும் எத்தனை கொஸ்டின் ரிப்பீட் ஆகுங்க. கோலம் கைமன் வகைகள். அதே மாதிரி ஏதேனும் ஒரு படம் வருது பாங்களை குறிக்கும். அரளியலை காப்பில் காணப்படும் கோலம் கைமன். அதே மாதிரி ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ ஓவரலாக இந்த 4 கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின் மட்டும் படித்தா போதுமா சார்? இதில் 4 கொஸ்டின் பேப்பர் நீங்கள் மார்க் பண்ணி படிங்க. இது தவிர ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் கிடைச்சா நம்ம அப்லோட் பண்ணுறோம். அதில் இருக்க கொஸ்டின் கோத்ரூ பண்ணிங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் STC. So once again thank you from GR Success STC for your valuable support, and also I wish you all success to score high marks in the public exam. All the best. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே, thank you, bye.